அனைவரும் வணக்கம். சற்று முன்னிலையான தகவல். அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் மீது சந்தேகம் இருக்கு. ஓப்பனாக பேசிய பிரபல நடிகர். தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் தற்போது கள அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் மீது சந்தேகம் இருப்பதாக பிரபல நடிகர் பேசியிருப்பது கவனம் பெற்றிருக்குது. இதை பற்றி தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அரசியல் குறித்த திரைப்படங்களில் விஜய் அதிக ஈடுபாடு செலுத்தி வந்தபோதே அவர் மீது எப்படின்னா விரைவில் கட்சி ஒன்றை தொடங்கியிருப்பதாக அறிவிக்கிறார் எனவும் உறுதி செய்யப்பட்டது. இந்த பேச்சுக்களை உறுதி செய்யும் விதமாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விஜய் தனது கட்சியை அறிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் என பெயரிட்ட இந்த கட்சி கொள்கை அளவில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராகவும் மாநில அளவில் ஆளும் கட்சிக்கு எதிராகவும் செயல்படும் என்றும் அறிவித்தார். இதுபோன்ற அரசியல் மற்றும் கூடுதல் தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த கட்டமாக நடிகர் பார்த்திபன் அவர்கள் பேசிய ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு தான் பார்க்க போகிறோம். மறுபுறம் விழுப்புரத்தில் கட்சியின் மாநாட்டை முதல் மாநாட்டையாக வெற்றிகரமாக நடத்தி காட்டிய விஜய் அவர்கள் அரசியலில் தனது தீர்ப்பை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். விஜயின் வருகை அரசியலில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். கடந்த ஆண்டு கட்சி தொடங்கினாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அவரது கட்சியை போட்டியிடாத அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு இலக்கு என்றும் அறிவித்திருந்தார். இதனையடுத்து தேர்தலில் விஜய் தீவிரம் காட்டி வருகிறார் அப்படின்ட்டு ஒரு கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, என்னதான் கட்சியை தொடங்கியிருந்தாலும் கள அரசியல் இல்லாமல் கட்சி வளராது என்பதை புரிந்து கொண்ட அவர் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை களத்தில் சென்று சந்தித்து தனது முதல் கள அரசியல் பயணத்தை தொடங்கினார். இதனை அடுத்து அவர் வேங்கையில் செல்வதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து சுமார் 750 நாட்களுக்கு மேல் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணையில் காவல்துறை நேற்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தது. இதற்கு காரணம் விஜய் வேங்கையில் செல்வதாக அறிவித்ததுதான் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இப்படி இருக்கையில் விஜயனுடைய அரசியல் பயணம் குறித்து நடிகர் இயக்குனருமான பார்த்திபன் செய்தி ஊடகங்களுக்கு அளித்துள்ள பேட்டி கவனம் பெற்றிருக்கிறது. இதான் முக்கியமான பார்க்க போகிறோம். அதாவது, நான் எல்லாவற்றையும் பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஆள். நண்பர் விஜய் அரசியல் என்பது அவசியமே கிடையாது. அவர் பெரிய ராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். சினிமாவில் அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர்தான். கலெக்ஷன் மன்னரும் அவர்தான். ரூபாய் 200 கோடி சம்பளம் இப்படியான சிம்மாசனத்தை விட்டுவிட்டு ஏன் மக்கள் பிரச்சனைக்காக போக வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்படியெனில் அவர் ஏதோ ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். எனவே அவரை இப்போதே தடுப்பதற்கு பதில் சப்போர்ட் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது, இங்கு மாற்றம் மட்டுமே மாறாது. கடைசி வரைக்கும் இவர்கள் மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும், இவர்கள் ஆட்சிக்கே வரக்கூடாது என்று கிடையாது. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் சில விஷயங்களை நடிகர்கள் செய்து பின்வாங்கியதால் விஜய் மீது அந்த சந்தேகம் இருக்கிறது. மற்றும் மாற்றம் குறித்து பேசுவார்கள், ஆனால் அதில் அவர்கள் உறுதியாக நிற்பார்களா என்பதுதான் அந்த சந்தேகம். எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அது ஊதி பெரிதாக்கப்படுகிறது. ஆனால் இதை தவிர்த்து விஜய் அரசியலில் நல்ல முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று கூறியுள்ளார். இது போன்ற உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க.